ஓகே, போன வீடியோஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா தியரி எல்லாம் பார்த்தோம் ட்ரிக்னாமெட்ரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். லைனாக பார்க்க போகிறோம், ஒன்று ஒன்றா. எந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஒரு வழிக்கு மேலே போட முடியுமோ அதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 242, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 242. ஸோ ப்ரூவ் தட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸ் தான், இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் என்ன ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ் கிடையாது. இப்போ போட போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஐடென்டிட்டி ப்ராப்ளம்ஸ் தான், பேஸ் பண்ணி தான். இப்போ tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சொல்யூஷன் போடுவோமா? பாருங்கள், நீங்கள் எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இது வந்து tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது மைனஸ் இங்கே என்ன இருக்குன்னா sin ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா sin ஸ்கொயர் தீட்டா இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு cos ஸ்கொயர் தீட்டாவை அதில் மல்டிப்ளை பண்ணி ஒரு cos ஸ்கொயர் தீட்டாவால் டிவைட் பண்ணிக்கலாம். நம்மளே மல்டிப்ளை பண்ணி நம்மளே டிவைட் பண்ணுறோம். இப்படி போட்டுருக்கிறது வந்து உங்கள் புக்கில் இருக்க மெத்தட், சரியா? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்க தேவைப்படாது. ஏன்னா இது கேன்சல் ஆகிட்டு ஒன்று தான் வரப்போகுது. ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் என்ன உங்களுக்கு tan ஸ்கொயர் ஆகும். ஸோ இது அப்படியே தான் tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர், இது ஒன்று sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர், இது tan ஸ்கொயர் ஆகும். tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ இங்கே என்ன இருக்கும், இந்த cos ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். cos ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது tan ஸ்கொயர் தீட்டா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ரெண்டு டேர்ம்லேயும் இருக்குது. காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எனக்கு 1 இருக்கும் மைனஸ் இங்கே என்ன இருக்கும் cos ஸ்கொயர் தீட்டா என்ன இருக்கும் cos ஸ்கொயர் தீட்டா. இது என்ன பண்ணலாம், நம்ம இது tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா நமக்கு தெரியும். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ரீகால் இந்த இப்போ நீங்கள் ஐடென்டிட்டிஸ்லாம் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ். ஸோ நமக்கு என்ன வரும், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ therefore 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்ன வந்துடும், sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடலாம். இது என்னது நமக்கு, இதுதான் நமக்கு RHS, இதுதான் RHS. இப்போ இதே கணக்கை நம்ம என்ன பண்ணலாம், இது உங்கள் புக்கில் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஐடியா sin ஸ்கொயர் தீட்டாவை இன்டூ 1 போட்டு இந்த cos ஸ்கொயர் பை cos ஸ்கொயர். இது ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதான் முக்கியமான பாயிண்ட். எனக்கு sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் வந்தால் tan ஸ்கொயர் வரும் ரெண்டுத்துலேயும். tan ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் cos ஸ்கொயர் sin ஸ்கொயர் போடலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். இது ஒரு ஆப்ஷன். இதையே நம்ம என்ன பண்ணலாம், வேற மாதிரியும் போடலாம், சரியா? அது பார்ப்போமா எப்படி போடலான்னு. இங்கே பாருங்க, இன்னொரு மெத்தடில் போடலாம்னா ஆல்டர்னேட் மெத்தட். ஒரு கணக்கு ஒரு வழி தான் இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியில் போடலாம். மோர் தென் ஒன் வே we can do. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது, tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இருக்கா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பாருங்க ஆன்சர் என்ன இருக்குது பாருங்களேன், sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது ரைட் சைடு, இங்கே என்ன இருக்குது tan ஸ்கொயர் தீட்டா. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதை என்ன பண்ணுவேன்னா நான் இதை sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதுவேன். ஏன்னா tan ஸ்கொயர் என்ன பண்ணலாம், sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் எழுதலாம், கரெக்டா? மைனஸ் இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் sin ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா? இதை என்ன பண்ணலாம், நீங்கள் இதில் பாருங்க, இதில் யார் காமனாக இருக்கா, ரெண்டு டேர்ம்லையும் sin ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே என்ன வரும், 1 மைனஸ் 1 பை cos ஸ்கொயர் தீட்டா. இது மைனஸ் என்ன வந்துடும், எனக்கு 1 வந்துடும் மைனஸ் 1 வந்துடும். sin ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்தாச்சு, sin ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது sin ஸ்கொயர் தீட்டா தான், அப்படியே வச்சுக்கோங்க. 1 பை cos என்னது நமக்கு சீக்கன் தீட்டா அப்படின்னு தெரியும், கரெக்டா? அப்போ 1 பை cos ஸ்கொயர் என்ன பண்ணலாம், நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு தெரிஞ்சிருந்தது 1 பை
cos square thetaங்கிறது வந்து secant square theta. அது மட்டும் இல்ல secant square theta minus tan square theta is equal to 1. Therefore secant square theta minus 1 என்ன ஆகும்? tan square theta வரும். அப்ப இது பதில் என்ன போடலாம் நீங்க? என்ன போடலாம்? sin square theta into tan square theta. sin square theta times tan square theta. இதுவும் RHS தான். ஸோ இப்படியும் போடலாம். இதுதான் இல்ல இன்னொரு வழியே இந்த கணக்கு போடலாம். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணோம்? LHS எடுத்து RHS சொன்னோம் இல்லையா? RHS எடுத்தும் LHS வரலாம். தேவைப்பட்டா அதையும் போடலாம். ஓகேவா? அது பாப்போமா நம்ம RHS எடுத்து LHS போடலாமான்னு பாப்போம் பாருங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ RHS எடுத்துட்டு எப்படி LHS வர வைக்கலாம்? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் பண்ணலாம். என்ன அந்த டிஃபிகல்ட்டி லெவல் கூட குறைய இருக்கும். அது வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணுவோம். அது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா ப்ராக்டிஸில் தான் வரும். முதல்ல தோணலையேன்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? கவலைலாம் பட வேணாம். தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைலாம் பட வேணாம். ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னா எனக்கு tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அப்படியே இருக்குது. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வரணும். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்கொயரில் பாருங்கள், எனக்கு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே வைக்கிறேன். இந்த sin ஸ்கொயரை மட்டும் மாற்றிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மாற்றிடுவோம். 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு மாற்றிடுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ 1 இன்டூ tan ஸ்கொயர் இது வந்துடும். ஸோ அதை நான் பார்த்துட்டேன். எனக்கு எதுனா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே கண்டிஷன், ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டிலாம் நல்லா தரோவாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். டெரைவ் பண்ணி நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ 1 இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா என்ன உங்களுக்கு? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது என்ன வந்துடும் உங்களுக்கு? tan ஸ்கொயர் தீட்டா இன்டூ cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இன்டூ cos ஸ்கொயர் தீட்டா. இது என்ன வந்துடும் உங்களுக்கு? இது வந்து tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இது என்ன பண்ணிடலாம் நீங்கள்? sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் அப்படி எழுதலாமா? sin ஸ்கொயர் பை cos ஸ்கொயர் இன்டூ cos ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இதான் என்னது நமக்கு? LHS. இப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எப்படி இந்த கணக்கு போடுறது. LHSலேருந்து RHSஆ, RHSலேருந்து LHSஆ அப்படிங்கிறது போடலாம். இது 3 தான். இன்னும் நிறைய வழி இருக்கலாம். அதனால் எப்போவுமே ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களாம் தனியாக முயற்சி பண்ணும்போது வரலன்னா வேறு ஏதாவது ஸ்டெப்பு மாறி போச்சுன்னா பயப்படாதீங்க. அன்லெஸ் நம்ம வந்து ஐடென்டிட்டிஸை தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போடுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடுவோம். எக்ஸாம்பிள் 6.2 உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 242 இங்கிலீஷ் மீடியம் டெக்ஸ்ட் 242ல் இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறான்? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? இதுவும் ஐடென்டிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஐடென்டிட்டி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஐடென்டிட்டிஸ் தரோவாக இருந்தால் எப்படி வேணால் ப்ராப்ளத்தை போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு போடலாம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். அண்டு இன்னும் நிறைய வழிகளெல்லாம் கூட ப்ரூவ் பண்ணலாம். நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராப்ளத்தை எப்படி போகிறது பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? இது என்னது நமக்கு? sin A by 1 plus cos A இது கொடுத்துருக்கான். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டினாமினேட்டரை பாருங்கள். நீங்கள் 1 plus cos A இருக்கா? இங்கே 1 plus cos A அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒரு 1 minus cos A மல்டிப்ளை பண்ணி ஒரு 1 minus cos A டிவைட் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் 1 plus cos A பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் 1 minus cos A by 1 minus cos A மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி. ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே ப்ளஸ் போட்டு டிவைட் பண்ணி. ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நியாயமாக கேள்வி வரும். இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏன்றது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரீகால் 2 ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 2 ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம்? நினைவுபடுத்திக்க போகிறோம். இந்த 2 formulas that we are going to recall. ஒன்று வந்து a plus b into a minus b is equal to a square minus b square. இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இது algebraic identity. இது ஒரு ஐடென்டிட்டி. a plus b
times a minus b மல்டிப்ளை பண்ணா a square minus b square வரும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறமா 1 minus cos theta into 1 plus cos theta. now 1 minus cos theta into 1 plus cos theta இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா பாருங்க a plus b a plus b a minus b அந்த ஃபார்முலா அப்ப 1 square minus cos square theta 1 square னது 1 தான் cos square theta cos square theta 1 minus cos square theta நமக்கு என்ன தெரியும் sin square theta. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பயன்படுத்த போறோம். we are going to make use of these two formula here and we are going to get the answer. பார்க்கலாமா? இங்க என்ன பண்ண போறோம் நம்ம this is sin a அப்படியே வச்சுக்கோங்க into இது என்ன பண்ணிடலாம் 1 minus cos a by இப்போ இது பண்ணாங்க a plus b a minus b வந்தா என்ன பண்ணலாம் நம்ம 1 square minus cos square a this is sin a into 1 minus cos a by 1 square 1 தான் minus இது என்னது cos square a இது எப்படி எழுதலாம் நம்ம this is sin a times 1 minus cos a divided by 1 minus cos square a இப்பதான் பார்த்தோம் நம்ம 1 minus cos square a என்னது sin square a அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு sin a ஒரு sin a கேன்சல் பண்ணிடலாம் ஒரு sin a வும் sin square a தான் sin into sin a into sin a ஒரு sin a ஒரு sin a கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன இருக்கும் இங்க 1 minus cos a divided by இது என்ன இருக்கும் sin a அதான் இருக்கும் இது என்னது அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு 1 minus cos a by sin a இதானது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு so LHS is equal to RHS அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ இதே கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா RHS எடுத்தும் ப்ரூவ் பண்ணலாம் அது இன்னொரு மெத்தட் பார்த்துடலாமா பாப்போம் இன்னொரு மெத்தடை பார்த்துருவோம் இப்போ திருப்பி என்ன பண்ணுவோம் அந்த எக்ஸாம்பிள் 6.2 ஐ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர வைக்கிறது அப்படி பார்க்கலாமா பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு என்னது 1 minus cos a இங்க என்ன இருக்கு 1 plus sin a கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வர வச்சு பார்த்தோம்ல அதுல நீங்க வந்து பின்னாடில இருந்து வந்தீங்கன்னா இப்ப பண்றது வரும் ரிவர்ஸ்ல அப்படியே ப்ராப்ளத்தை ட்ரேஸ் பண்ணா இப்ப நம்ம பண்ண போறது வந்துரும் இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்களேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1 minus cos a இருக்கா அப்போ நீங்க மைனஸ் பார்த்துட்டேன்னா என்ன பண்ணணும் கரெக்ட் பிளஸ் பார்க்கணும் அப்ப நாம என்ன பண்ணோம் 1 plus cos a வால மல்டிப்ளை பண்ணி 1 plus cos a வால டிவைட் பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணி ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகும் இப்போ திருப்பி என்ன பண்ணலாம் இதே ஃபார்முலா தான் பாருங்க a minus b times a plus b மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் நமக்கு a ஸ்கொயர் அப்ப இங்க பாருங்க a minus b times a plus b ஒரு பிராக்கெட் ஒண்ணா போட்டுக்கோங்க இப்போ a minus b a plus b மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 square 1 தான் இது cos square a என்னடா cos square a so divided by இது என்ன இருக்கும் sin a அப்படியே இருக்கும் times 1 plus cos a sin a times ஆனா what is 1 minus cos square theta 1 minus cos square theta என்னது sin square theta அப்ப இதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம் நியூமரேட்டர்ல இது என்ன பண்ணலாம் sin square a this is divided by இங்க என்ன பண்ணலாம் நீங்க sin a into 1 plus cos a இப்போ இங்க பாருங்க sin square a னா sin a into sin a அப்போ ஒரு sin a ஒரு sin a கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன இருக்கும் sin a divided by 1 plus cos a கரெக்ட்டா இப்போ பாருங்க இது என்னது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல ஆரம்பிச்சோமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கணக்கு எடுத்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடும் ப்ரூவ் பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ப்ரூவ் பண்ணலாம் சரியா அதனால நீங்க என்ன பண்ணலாம் நீங்களா என்ன பண்ணணும் ஒவ்வொரு கணக்கையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனா முயற்சி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரே ஒன்று தான் அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நல்ல தரோவா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ட்ரை பண்ணும்போது எரரே இல்லாம வரும் டெஃபினட்டா வரும் உங்களுக்கும் வரும் பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ப்ராப்ளம் போடுவோம் ஓகே ஓகே இப்போ எக்ஸாம்பிள் 6.4 போடுவோம் இதுவும் வந்து ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் prove that secant theta minus cos theta is equal to tan theta
into sin theta. இதை ப்ரூவ் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், வாட் இஸ் LHS secant theta minus cos theta எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா secant theta வை 1 by cos theta அப்படின்னு எழுதலாம். secant theta வை 1 by cos theta மைனஸ் இது என்னது, இது cos theta. இப்போ என்ன பண்ணலாம், cos theta by 1. இப்போ ரெண்டுத்துக்கு LCM எடுக்கலாம். LCM எடுத்தா என்ன வந்துரும், cos theta தான் LCM. சோ இங்க 1 அப்படியே ரீட்டைன் ஆகும். மைனஸ் இங்க cos theta வை மல்டிப்ளை பண்ணாக்கா இங்க cos theta கீழே டினாமினேட்டர் cos theta. சோ இது என்ன உங்களுக்கு cos square theta. பட் வாட் இஸ் 1 minus cos square theta? 1 minus cos square theta, 1 minus cos square theta is sin square theta. அப்ப நம்ம இத என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல இது sin square theta by cos theta. இப்போ இத என்ன பண்ணலாம்னா this is equal to இது வந்து sin theta into sin theta. sin square theta வை இப்படி எழுதலாம். sin theta into sin theta by cos theta. இப்போ இது என்ன வரும், sin theta by cos theta என்ன வந்துரும், tan theta. இது அப்படியே வெச்சுக்கலாம் sin theta. இதுதான் நம்ம என்ன பண்றது, நம்மளோட RHS. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், RHS எடுத்து LHS உம் ப்ரூவ் பண்ணலாம். RHS எடுத்து LHS உம் ப்ரூவ் பண்ணலாம். அதை பார்த்துருவோமா, இங்க பாருங்க. ஆல்டர்னேட்டிவ்லி இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட். இது மெத்தட்லாம் இல்ல, ஐடென்டிட்டி தானே. அதனால நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு 10th குட்டி பசங்கன்றதுனால நான் அப்படி சொல்றேன், 10th கிளாஸ்ங்கிறதுனால ஆல்டர்னேட் மெத்தட் அப்படின்னு சொல்றேன். பட் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க என்ன பண்ணலாம், RHS எடுத்துக்கோங்க. RHS ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன இருக்கு, இங்க பாருங்க tan theta டைம்ஸ் sin theta. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன வரும், secant minus cos வரும். secant minus cos வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து sin theta by cos theta into இங்க என்ன பண்ணலாம், நீங்க sin theta அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இங்க என்ன ஆகும், இது sin into sin, sin times அப்படியே பாருங்க, இது ரிவர்ஸ்ல ட்ரேஸ் பண்ற மாதிரி sin square theta by cos theta, sin square theta by cos theta. ஓகேவா? இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம இத வந்து பாருங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பாருங்க, sin square theta by cos theta. அப்ப இதை எப்படி எழுதலாம், நம்ம 1 minus cos square theta by cos theta அப்படின்னு எழுதிக்கலாம். 1 minus cos square theta by cos theta. இப்போ இத என்ன பண்ணலாம், திருப்பி இத 1 by cos theta minus cos square theta by cos theta. ஏனா a plus b by c இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், a by c b by c எழுதிடலாம். a by c b by c எழுதிடலாம். இப்போ இது என்ன ஆகும் பாருங்க, 1 by cos theta என்ன ஆகும், secant theta ஆகும். ஒரு cos கேன்சல் ஆகும். அப்ப இங்க என்ன இருக்கும், cos theta. இதுதான் என்னது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சோ இப்படியும் போடலாம் ப்ராப்ளத்தை. சோ டிபெண்ட்ஸ். இப்போ இங்க யூஸ் பண்ணது என்னதுன்னா, இங்க யூஸ் பண்ணது என்னது, sin ஸ்கொயர் க்கு பதில் 1 minus cos ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுங்க. சோ நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு போடலாம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடலாம். எல்லா ப்ராப்ளத்தையும் போட முடியும். சில இடத்துல காம்ப்ளெக்சிட்டி கூட டிஃபிகல்ட்டி லெவல் ஆர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கூட குறைய இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ நம்ம அடுத்த இதுல வந்து 6.5 ல இருந்து ப்ராப்ளம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட். थैंक यू.